ஹாய் ஹாய் மங்கி, என்ன பண்றீங்க மங்கி? அப்படியே மாங்காய் அறுத்துங்கட்டா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மங்கி வந்து மாங்காய் மரத்தில் ஏறுறதுக்குள்ள மாமாத்தை தாய் வச்சு வத்தியா மாங்காய். அம்மா கீழே பாருங்க. கொஞ்சம் தேங்காய் மாறிட்டுக்குதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக மேலே சோறுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹாய் மை ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சண்டே ஸ்பெஷல் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் தான் செய்ய போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளநீ பாயசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறன்றத பார்க்கலாம். ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. ஆனால் இன்னைக்கு ட்ரை பண்ணி இந்த வெயிலுக்கு நாங்கள் குடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் வந்து இளநீர் பாயசம் நிறையவே குடிச்சிருக்கோம். எங்கள் மச்சான் கல்யாணத்துலையுமே இளநீர் பாயசம் தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது சூப்பராக இருக்கும். அது செய்யலனாலும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஈஸியான விஷயம் தான். ஆனால் இந்த வருங்க பார்த்தீங்களா வெயில், இந்த வெயிலுக்கு சும்மா குழு குழு குழுன்னு நம்ம வந்து இளநீர் பாயசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம போய்ட்டு கழனிக்கு போய்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இளநீரை வெட்டின்னு வந்துடலாம். ஓகே வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கழனிக்கு வந்தாச்சு. பசங்க வந்து காலையிலேயே சண்டே ஆனால் அவங்க கூட வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கழனிக்கு வந்து ஜாலியாக விளையாடுறதுக்கு. ஏன்னா காலையில் அவங்களுக்கு வந்து கழனியில் விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாச்சு தென்னை மரம் ஏறி. ஏன்னா நம்ம வேலை செய்கிற வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா கை கால் எல்லாமே வந்து ஒழுக்க ஆரம்பிக்கும். ஸோ எப்படியாச்சும் பரவாயில்ல, இன்றைக்கி வந்து இளநீர் பாயசம் வந்து நம்ம செஞ்சே ஆகணும். அதுக்காக தான் வந்து போய்ட்டு இளநீர் அரை போகிறோம். அதுவும் இந்த மரத்தில் தான் ஏறி அரைக்கணும். ஏன்னா இந்த மரத்தோட இளநீர் தான் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதோட அந்த மரம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மரம் இது வந்துச்சு. தூக்கி வச்ச உடனே வழுக்குது. கருங்கு வேற ஏறுற. கருங்கப்பா மட்டையை போட்டுருந்துரு. நான் தான் பண்றேன். போடு போடு. அரை 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 ஒரே இடத்துல இதெல்லாம். ஹாய் மங்கி, என்ன பண்றீங்க மங்கி? அப்படியே மாங்காய் அறுத்துங்கட்டா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மங்கி வந்து மாங்காய் மரத்தில் ஏறுறதுக்குள்ள மாமாத்தை தாய் வச்சு வத்தியா மாங்காய். அம்மா காலுக்கு டஸ்ட் மிஸ்ட்ல விழுந்துச்சு மாங்காய். ஆனால் சரி போகுது மங்கி, வாங்க போலாம். அப்படி குடியே எங்க இருக்காப்பா? ஆனால் சரி போட்டார. வாடா வாடா வாடா. அப்படி போயிடலாம், அப்படியே போயிடலாம், அப்படியா போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே பாருங்க. எனக்கு தலை வலிக்குதுப்பா. குரங்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து ஏறி வந்து ஒரு மரத்தில் தான் ஏறினேன். இளநீரும் அறுத்துட்டு அப்புறம் வந்து நமக்கு தேவையான மாங்காவும் அறுத்தாச்சு. வாங்க எல்லாத்தையும் பொறுக்கலாம். வாங்க போட்டுக்கலாம். நல்ல வேலை, நான் கேமராமேன், நீங்க தான் பொறுக்கணும். போயிட்டு நான் தூக்க முடியல உன்னால. எத்தனை விட்டாங்க என்ன? நம்ம தோட்டத்தோட ஃப்ரெஷ்ஷான மாங்காய் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. ஒட்டு மாங்காய் சொல்லுவாங்க, அருமையாக இருக்குது. ஒட்டிங்கனாக்குதா? ஒட்டு மாங்காய்னா ஒட்டிக்கிறது இல்லை, ஒட்டு மாங்காய். ஒட்டு மாங்காய்னா அதனுடைய பேர், ரகம். ரகமா? ஒட்டு மாங்காய் ஒட்டிங்கனால கேட்டேன் நான். போலாம் போலாம். போயிட்டா குளிச்சுட்டு அடுத்து ரெடி பண்ணலாம். நான் பெரிக்கிறப்பா. நண்டு மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க?
அவ பார்த்து எடுத்து நம்ம போகலாம். கடிச்சிரும். கடிக்கிறதெல்லாம் இதை வந்து உயிரை காப்பாற்றணும் நம்ம. வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நண்டோட உயிரை வந்து நம்ம காப்பாற்ற போகிறோம். இதுக்கு வந்து வாழ்வு கொடுக்கணும். நம்ம வந்து நண்டு வாழணும். போமா, போயிட்டு தண்ணியில் போய் வாழப்போ. அவ்வளோதான், இதுக்கு உயிர் வந்தாச்சு. போ போ போ. இதில் வந்து இது எடுத்துக்கலாம். அது தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியும் தேவையா? தேவை, அந்த வழுக்கையும் தேவை. அதுதான் வந்து சூப்பராக இருக்கும். இங்கே பிள்ளை சாப்பிட்றாரு ஒரு இந்த கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டி பார்க்கமா மெட்ரா ஒரே பக்கம்னா டைம் இல்லை. ஒரே பக்கத்தையும் நிறைய வாட்டி வாட்டணும். அதுலயே பச்சை மட்டல அதனால இந்த வழுக்கை தான் எடுத்துக்கணும். இந்த வழுக்கையை போட்டு கொஞ்சம் தேங்காய் மாறிட்டுக்குதுன்னு நினைக்கிறேன். லைட்டாக மேலே சோறுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஏய் அங்கே போயிருப்பா, தவிட நக்குது. எப்படி நகத்தை போகிறான் ஒரு கட்சி கட்சி அதை கடிக்கிறாரு. பள்ளி இல்லை உழுதுன்னு தான் வருதா? ஒன்றுத்துலேயே உழுதுன்னு தான் வருது. என்ன ஜானி நீ பண்ணுற நாகத்தவங்க போட்டுக்கினே வெயில் அதுதான் இருடா. உனக்கு வந்து இளநீர் பாயசம் தான். ஃப்ரெண்ட்ஸ், இளநீர் தண்ணியும் இந்த பக்கம் வந்து வழுக்க வந்து கொஞ்சம் அந்த இது டஸ்ட்லாம் இருந்துச்சா, அதனால அதை அலசிட்டு இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் லைட்டாக அலசிட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி அது கூட வந்து ஊற்றினா சூப்பராக இருக்கும். அதுலேயே ஊற்றிக்கணுமா? ஆமாம், அரைச்சி அதில் ஊற்றணும். நீ நான் செய்கிறேன் பாரு, அதுக்கப்புறம் எப்படி இருக்கு. நல்லா இருந்தாலும் நல்லா நம்ம தானே குடிச்சிடும். இல்லை இல்லை, அது சூப்பராக இருக்கும். நீ குடிச்சு பாப்பா சொல்லுவ பாரு. சரி சரி. இந்த மாதிரி ஓடுலாம் எதுவும் இல்லாமல் இருந்தால் எடுத்துக்கோங்களா? ஓடுலாம் இல்லை, எல்லாத்தையும் சுத்தமாக அலசி எடுத்துட்டேன். போய் இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இளநீரை நான் ஒன்று குடிச்சிக்கிட்டா பத்தாதா? ஆமாம். அப்போது இல்லை, இப்போ நீ இளநீர் குடிக்கிறது இல்லை, நீ இப்போ நம்ம இதை போட்டு வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து குடிக்கும் போது அப்புறம் இன்னும் குடுன்னுவேன். அதுக்கு தான் இப்போ இதை குடிக்காதவா? சரி வா. அரைச்ச இளநீர் தண்ணிலே ஊற்றியாச்சு. வழுக்கைய இம்மத்தி பிச்சு பேர் தான் இருக்கணுமா? அப்படிதான் இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். ரொம்பவும் கூழாயிட்டா ஒரு மாதிரி இருக்கும்ல. ஓ, அப்படியே கிரன்ச் ஆட்ட இருக்கும். ஆமா, அப்பதான் குடிக்கிறதுக்கு ஜாலியா இருக்கும். சுட சுட இல்லை பிரைஸ். பால் வந்து சுட வச்சாச்சு ஆல்ரெடி. காலையிலே அம்மா சுட வச்சு ஆற வச்சாச்சா. இப்போ வந்து இந்த பாலை வந்து இதுல சேர்த்துக்கணும். ஆமா, சொல்லிட்டே இருக்கிறாங்க, நான் வந்து செஞ்சுட்டே இருக்கேன். ஆமா, இளநீர் பாயசத்துக்கு நான் தான் செஃப். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாரு. இந்த கிண்ணத்திலே கரெக்டா இருக்கு. இளநீர் பாயசம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பிஸ்தா, முந்திரி, அப்புறம் வந்து ஏலக்காய், இது கொஞ்சம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். இது வந்து நெய்யில் நம்ம வறுத்து தான் வந்து பாயாசத்தில் போட போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பிஸ்தா, அப்புறம் வந்து பாதாம், முந்திரி எல்லாமே. சர்க்கரை வந்து கொஞ்சம் தேவையான ரொம்ப தித்திப்பு இருக்கக்கூடாது, ஏன்னா ஆமாம் தேக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் திட்டமாக போட்டு
லைட்டா உப்பு போடணும்னு நினைக்கிறேன். ஏன் உப்புலாம் போட தேவையில்ல, எது மட்டும் தெரியும். ஐயா இது என்ன இது என்ன லெமனா, இது புளிப்பு இருக்கு போத்துக்கா. நெய் கொஞ்சம் திட்டமாக போடுவீங்களா? லைட்டா ஊத்தியே இருக்கு. ஆல்ரெடி நீ ஹீட் பண்ணவே தேவையில்ல, அது அடிக்கிற வெயிலுக்கு ஹீட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் உள்ள தெரியல. போதுமா? எங்க போடவே இல்லை. நீ தானே கொஞ்சமா ஊத்த சொன்ன. போடு இன்னும் போடு. போதுமா? நெய்யெல்லாம் ஊற்றுவாங்களா? நெய் ஊற்றணுமா? நெய் ஊத்தி வறுத்து போடணும். அப்பதான் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யோடைய வாசம் நல்லா இருக்கும். ஏன் நெய் வாசம் அடிக்குது? நெய் வாசனை மட்டும் சூப்பராக வருது. போதும் லைட்டா வரலாம். இல்ல நல்லா வரப்படுத்தணும். போதும் ரொம்ப தீயலாம் வேணாம், நல்லா இருக்கும். அப்பதான் எங்க 12 வீட்டுக்கு இதே இருக்கும் போல நெய் வாசனை. மேல போட்டு இளநீர் பாயாசம் ரெடி. ரெடியா? இவ்வளோ ஈஸியா இருக்கு. அவ்வளவுதான். இப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக சாப்பிடணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இந்த வெயிலுக்கு சும்மா குளு உள்ள இருக்கணும். நீ குடிக்க கேட்டுக்கிட்டே இருப்ப. நாளைக்கு வந்து ஸ்கூல் போகிறதுக்கு கேட்பு. ஸ்கூல் போறதுக்குலாம் ஆமாம், அதுக்குள்ள பிரேஸ்டையும் மித்திரனும் வந்து நாளைக்கு அப்பலாம் நல்லா இருக்கு. நல்லா பால் கட்டியாக சாப்பிட்றாரு. டெஸ்ட் பண்ணுறேன் நீயே பாதியை குடிச்சிடாருங்களா? இன்னும் நான் எதுவுமே பண்ணவே இல்லை. ஒருத்தவன் மித்திரம் வந்து நேரம் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 டைம் குடிச்சிட்டான். ஆமாம். ஐயோ இந்த ஜில்லுனே சூப்பரா இருக்கு. இல்லை இன்னும் ஜில்லுன்னு வைக்கணும். கூலிங்காக வை. இல்ல இல்ல டெஸ்ட் பண்ணு. டேய் இருங்கடா, இன்னும் முடிக்கணும்டா. போதும். பிரகஸ்ரீ எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும். அந்த இது உள்ள ஓகே அப்படியே பத்திரமா இருக்கு. கூலிங்கா போதும். அதே மாதிரியே பொறுமையா எடுக்கணும். எடுக்கிறேன். நீ எடுக்க, நீ வர்த்தம் காட்டி நாங்கள் பாதி வந்து திட்டுத்தனமா குடிச்சிருவோம். நான் எங்க போறேன்? நான் இங்கே தான் காவலு. நான் இங்கே தான் காவலுக்கு இங்கே தான் போறேன். ஃப்ரிட்ஜ்ல உட்கார சொல்றீங்க. நான் ஃப்ரிட்ஜில் சரி அந்த அளவுக்கு அவங்க அம்மா இருக்காரு சொல்லு. ஃப்ரிட்ஜ்ல கூலிங் ஆயிடுச்சா? மோர் மாதிரி இருக்குது. மோரா? நீ குடிச்சல, உனக்கு தான் தெரியலடா. மோர் குடிக்காம குடிச்சது இல்ல. ஏன் மண்டபத்திலே இருந்தானே. கூட அவங்ககிட்ட கூட நார்மல் கூலிங் தான் பிரைஸ். போதும், அப்படிதான் இருக்கட்டும். நான் தூங்கவே இல்ல. மண்டா வாயின கத்திக்கிட்டாங்க. வித்தியாசம் வேற. அதான்டா இளநீர் பாயசம் குடுறா. நல்லா இருக்குதா? நல்லா இல்லையா? கலக்கி ஊற்றுவீங்களா? உள்ள அந்த இது இருக்குல்ல, சிக்கன் சாட்டர்ல, அதுக்கு ஜில்லுன்னு இது போகும். சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கு பிரேஸ்? பாதாம் தான் கொண்டு வந்தாங்க. பாதாம் தான் போட்டு பாதம் நல்லா தான் இருக்கும். அந்த இதுல போட்டுருக்கோம். ஜில்லுன்னு உள்ள போதா? சண்டே ஸ்பெஷல். நல்லா ஜில்லுன்னு ஒரு சேஞ்ச் இருக்கட்டும். இன்னும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். கூலிங்காக நைட்டுலாம் குடிக்கலாம். சூடாக போகண்டா உனக்கு. அதுக்குள்ளே குடிச்சிருவானுங்களே. எனக்கு கொடுங்க, நீங்களே குடிக்கிறீங்க. என்னடா கொடுத்த ஒரு 2 செகண்ட்ல குடிச்சிட்டீங்க. இன்னொரு டம்ளர் ஊத்து. பத்தல ஊத்துதல. ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே சொல்கிறேன், இந்த வெயிலுக்கு வந்து இளநீர் பாயசம் சும்மா வேற லெவல். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் இளநீர் பாயசம் செஞ்சு குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. யாரெல்லாம் குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இது வந்து புதுசு. ஏன்னா யாருமே அதிகமா தெரியாது. அண்ணன் கல்யாணத்துல மட்டும்தான் இது மாதிரி போட்டாங்க. அப்பதான் இளநீர் பாயாசம்ன்ற ஒரு இது. ஆமா, அப்போ குடிச்சது. ஆனா அன்னைக்கு வந்து செஞ்சாங்களா, அதனுடைய டேஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாக்கில் இருக்கு. அதுக்காகவே இன்னைக்கு வந்து இளநீர் பாயசம் வந்து செய்யணும்னு சொல்லி. ஆனா ஈஸி தான். இளநீர் பாயசம் தான் ரொம்ப ஈஸி. ஜவ்வரிசி பாயசம் கூட ஜவ்வரிசி போட்டு வேகணும், அதுக்கப்புறம் சேமியா போடணும், எல்லாம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. இதுல எதுவுமே இல்ல. இளநீர் தண்ணி, அந்த சக்கரை அவ்வளவுதான். நீங்க பாதாம் பிஸ்தாலாம் போடலனாலும் பரவாயில்ல. அது போட தேவையில்லை. போடாமலே நீங்க அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஜில்லுன்னு குடிச்சா சூப்பரா இருக்கும். இந்த வாரம் எங்களுக்கு சண்டே ஸ்பெஷல் செம சூப்பரா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய். ஓகே, தேங்க்யூ.